சொல்றா. நைட்லாம் தூங்கவே இல்லடா. அவ பேசவே மாட்டேங்கிறாடா. இருந்தாலும் என் மேலதான்டா தப்பு. கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். கோவத்துல ரொம்ப அப்படி பேசிட்டோம்னு நீட்டா இருக்குடா. ப்ரோ உங்க ஃப்ரெண்ட் என்ன ப்ரோ கில்ட் எல்லாம் பேசிட்டு இருக்காரு? என்னன்னு கேளுங்க ப்ரோ, ஏதாச்சும் தப்பா முடிவு எடுத்துட போறாரு. பயங்கரமா மிஸ் பண்றேன்டா அவளை. ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஏங்க உங்க ஃப்ரெண்டு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு, நீங்க போனை மீட்ல போட்டு அமைதியா இருக்கீங்க. என்னங்க ஃப்ரெண்டு நீங்களா? ஏன் நான் தானே பேசினேன், அதை கூட அவளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதா? இப்போ சொல்ற மச்சான், எப்படி அவளை நான் ரொம்ப மிஸ் பண்றேனோ அதே மாதிரி அவளை நான் மிஸ் பண்ணடா. அப்பதான்டா என் அருமை அவளுக்கு தெரியும். ப்ரோ எனக்கு ஒரு டவுட். உங்க ஃப்ரெண்டே தான் கால் பண்ணாரு, அவரே தான் புலம்புனாரு, இப்ப அவரே மோட்டிவேஷனா கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஏய், நாட்டுல லவ் பண்ற பசங்க பாதி பேர் இப்படிதான். அவங்களே ஃபோன் பண்ணுவானுங்க, அவங்களே புலம்புவானுங்க, அவங்களே மோட்டிவேட் போயிட்டே இருப்பானுங்க. நோ டென்ஷன். ரூம்ல லவ் பண்ற பசங்க இருந்தா நீ வெக்கேட் பண்ணிரு. ஓகே? ஐயோ மறுபடியும் கால் பண்ணிட்டான். சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல.